வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க போஸ்டர் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது சிம்பிளாக அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு 3 அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை லென்ஸ் பிளர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், லென்ஸ் பிளர். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளர் இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா உங்கள் 2 கையை வச்சு அதை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் இதை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பிளர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் பிளர் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பிளர் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை கலர்ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதாலையும் விட்டுறலாம். அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸோ பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் சொல்கிற செட்டிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேலே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும் கார்னரில், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் 3:4 ரேஷியோ இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த நியூ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஐக்கான் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதிலேயே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு XYன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஷேடோ மாதிரி ஷோ ஆகும். அதே மாதிரி கீழே இருக்கிறதுமே லைட்டாக அந்த மாதிரி ஷேடோ மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதிலே அந்த கலர் ஆப்ஷன் இருக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் வந்து ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன், அந்த 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனில். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஷேடோ உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். கீழே 4ஆக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அதில் அல்ட்ராவை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோவும் அதே மாதிரி கரெக்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவே டச் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் இருக்கிறது டச் பண்ணிட்டு கீழே தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ரீசெலக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 3:4 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அதுவும் செட் ஆகிடும். அந்த இமேஜுமே மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜுமே அதே மாதிரி வேறு ரேஷியோவில் செட் பண்ணணும். இப்போ அந்த இமேஜை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு மேலே அதே மாதிரி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ இருக்கும். ஸோ 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர் ரேஷியேஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி சென்டரில் இல்லைனா அந்த மாதிரி தேர்ட் ஆப்ஷனை இந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக அது ஷேடோ மாதிரி ஷோ ஆகும். இப்போ இந்த இமேஜுமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடிட்டிங் முடிச்சாச்சு. இப்போது இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஃபோட்டோவாக மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது யுவர் விஷஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து வீடியோவே எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிளர்ராக ஒரு ஃபோட்டோ செட் பண்ணியிருப்போம், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சென்டரில் ஒரு இமேஜை வந்து கடைசியாக வந்து 16:9 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ எப்படி ஜூம் பண்ணியிருக்கணும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு கரெக்டாக சென்டரில் இருக்க இமேஜ் மட்டும் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு
ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவில் ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதை இந்த இடத்துல மேலே இதுக்கு மேலே எப்படி செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணுங்கள். எகைன் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜையும் ஆட் பண்ணியிருந்திருப்போம். அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த இமேஜ் வந்து எந்த சைஸில் இருக்குன்றதை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜுமே வந்து கரெக்டாக அதுக்கிட்ட செட் பண்ணிவிட்டு அதை இந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த லிரிக்ஸ் குரோமில் போய்ட்டு ஏதாவது ஒரு சாங்ஸோட டைட்டிலோ இல்லை உங்களுக்கு எந்த லைன் வெரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைனை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு போல்டாக ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஏன் என்னை பிரிந்தாய் அப்படின்னு ஒரு லைனு. ஸோ அதில் ஏன் என்னை அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் போல்டான ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோன்னு இருக்கும், ஷேடோலாம் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேலன்ஸுக்கு நான் ஏன் என்னை பிரிந்தான்றதுலேருந்து ஸோ அந்த பிரிந்தா என்றதை மட்டும் நான் இப்போ இது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜாயிங் லெட்டரில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு போல்டாக செலக்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜாயிங் லெட்டரில் இருக்கிற மாதிரி எனி ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது கலரை கொடுங்க. எல்லோ இல்லைனா ரோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு ஜூம் பண்ண வேணாம். ஸோ அது இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எகைன் பிப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எமோஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து எமோஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இது தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, வேறு ஏதாவது நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எமோஜி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐக்கான இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த எமோஜியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஓனாக எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டரை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. லைட்னஸ்னு இருக்கும், அதை இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். இது வீடியோவாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் ஃபோட்டோவாக சிம்பிளாக மேக் பண்ணோம் அப்படின்னா பேக்கில் வந்துட்டு ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி பண்ணமோ அதே ஸ்டெப்பை அதில் வீடியோக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோவான்னு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ அண்ட் ஃபோட்டோ யாருக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் நீங்கள் ஏதாவது சாங்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஓனாக ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த எடிட்டிங் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடிட்டிங்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you for watching this video.